இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது. அந்த கஸ்டமர் எனக்கு குறை சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த வேலையை நான் கையிலேயே தொட மாட்டேன். எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? ஒரு கஸ்டமர் குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களே, இந்த வேலையை நீங்க யாருக்காக கத்துக்கிட்டீங்க? உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிசினஸ் சக்சஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. ஒருத்தர் குறை சொன்னாங்கன்னு இந்த பிசினஸ் மட்டும் இல்லைங்க, எந்த பிசினஸா இருந்தாலும் சிலர் அப்படித்தான் நினைப்பீங்க, இனிமேல் இந்த பிசினஸ் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. நமக்காக இந்த வேலையை நாம கத்துக்கிட்டோம். எத்தனை பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்றப்ப சந்தோஷப்பட்டோம். ஒருத்தர் குறை சொல்றாங்களா, அதுல குறை இருக்குதுன்னா திருத்திக்கோங்க, இல்லைன்னா அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பண்ணுங்க. அதாவது ஒருத்தர் ஒன்று தப்பா சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டப்படுறது இயல்புதான். அதுக்காக அந்த வேலையை செய்யவே மாட்டேன்னு முடிவு பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க சின்ன சின்ன கடைகள்லயும் பிகினர்ஸ்க்கு தான் இந்த தப்பெல்லாம் வரும், பெருசா பிசினஸ் பண்றவங்களுக்கு வராதுன்னு. எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை வரத்தாங்க செய்யும். ஜெராக்ஸ் மிஷினாங்க வச்சதை வச்சபடி எடுத்து கொடுக்கறக்கு. மனுஷனால செய்யற வேலையில சில டைம் தப்பு வர்றத சொன்னாங்கன்னா ஏத்துக்கோங்க. நீங்க பண்ண தப்பு இல்லைன்னா நீங்க அதை மனசுக்கு கொண்டுட்டு போகாம தள்ளி வையுங்க. அதை விட்டுட்டு இந்த வேலையே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நானும் கடை ஆரம்பிச்ச புதுசுல ஒரு கஸ்டமர் திருப்பி வாங்கிட்டு போனாங்க. அப்ப நான் டென்ஷன் ஆனேன். அப்ப நான் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம கடல்ல இருக்கிற பாறை மாதிரி எத்தனை அலை அடிச்சதுனால அந்த பாறை அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சுத்தி எத்தனை நெகட்டிவ் வந்தாலும் அதை எல்லாம் நம்ம காதுல வாங்கிக்காம இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்படி இருந்தோம்னா மட்டும்தாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால நெகட்டிவ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு உங்க பிசினஸை நீங்க சக்சஸ் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நீங்க பிசினஸ் கத்துக்கிட்டீங்க, வேற யாருக்காகவும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.